கருத்து கணிப்புகள் ஏற்கனவே தேர்தல் அறிவித்து அதுக்கான பிரச்சாரமெல்லாம் தொடங்கி மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு அப்படி இல்லைன்னா அதை நிராகரித்து அவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களுக்கு எது நல்லது நடக்கும்னு நினைச்சிருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்குகள் வரும் 4ஆம் தேதி என்ன போகிறாங்க, அதன் அடிப்படையில் யாருக்கு வெற்றி தோல்வின்றத முடிவாகும். ஏன்னா 4ஆம் தேதி வரைக்கும் கூட நம்மளை ஒரு பொறுமையாக இருக்க விடாமல் இவர்கள் ஜெயிப்பாங்க அவர்கள் ஜெயிப்பாங்க இந்த யோகம் அந்த யோகம் இப்படி ஒரு கருத்து கணிப்பு நடத்தி ஒரு ஆட்சியை அமைக்க வைக்க முடியும்னா எதுக்கு தேர்தல் நடக்குது, எதுக்கு தேர்தல் ஆணையம் இருக்குது, எதுக்கு மக்கள்லாம் வரிசையில் நின்று ஓட்டு போடுறாங்க? கருத்து கணிப்பிலே இவர்களை முடிவு சொல்லிட்டு போயிடலாம்ல. யாருக்கெல்லாம் நீங்க விரும்புறீங்க, யாருக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு நல்லவர்கள்ன்றத நீங்க மீடியா மூலியமே சொல்லிட்டு போயிடலாம்ல. ஓட்டு போட்டு இருக்கோம், அதுக்கான ரிசல்ட் வரும். அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ மக்கள் பெரும்பான்மையா யாரை ஏத்துக்கிட்டாங்களோ அவர்கள் ஆட்சிக்கு வரப்போறாங்க. 5 வருஷம் அவங்க ஆட்சியை செய்ய போறாங்க. ஆனா அதற்கிடையில நம்மளை நிம்மதியா இருக்க விடாம இவர்கள் டிஆர்பிக்காகவும் இவர்களுடைய பிழைப்புக்காகவும் இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசமான வேலை தான் இந்த கருத்து கணிப்புகள். எதுவா இருந்தாலும் 4ஆம் தேதி முடிவாகும். 4ஆம் தேதி வரக்கூடிய முடிவுகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடரும். அல்லது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் ஒரு 6 மாதங்கள்ல மறுபடியும் ஒரு தேர்தல் வரலாம், அல்லது கூட்டணிகள் மாறலாம், ஏதோ ஒன்று நடக்கும்.